ஒரு டீம் 253 ரன் அடிச்சு 254 ரன் டார்கெட் கொடுக்குறாங்கன்னா அந்த டீமோட ஃபேன்ஸ் வந்து எப்படி மேட்ச் பார்க்கணும் ஏ அப்படின்ட்டு நம்ம எப்படி திரும்ப பார்த்தோம், இப்படி தான் பார்த்தோம். அந்த மாதிரி தாச்சு மேட்ச்சு. எல்லாருமே வந்து ஒன் சைட் கேம் சொன்னாங்க. பட் இது ஒன் சைட் கேம் இல்லைங்க, கண்டிப்பாக செம கேமாக போச்சு. ஆனால் நம்ம எல்லாமே அதான் எதிர்பார்த்தோம். ஸோ இனிமேல் மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்தியா பேட் பண்ணாங்க 253. சஞ்சு சாம்சன் ஒரு செம கலக்கினார். சூப்பர்னா பேக் டு பேக் நாக் செஞ்சுரி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு ஒரு 12 ரனில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தூபே நல்லா ஆனார், ரன் அவுட் ஆகிட்டார். ஹர்திக் பாண்டியா நல்லா ஃபினிஷ் பண்ணார். 253 மேசிவ் டார்கெட், 254 மேசிவ் டார்கெட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷரில் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு அப்படியே அவுட் ஆகிட்டு போனார், பட்லர் அவுட் ஆகிட்டு போனார். ஸோ கண்டிப்பாக மேட்ச் நம்ம பக்கம் தான் நினைக்கும் போது இந்த பெத்தல்னு ஒருத்தர் வந்தாங்க. சின்ன பையனை சப்போர்ட் பண்ணுங்க, என்னடா சப்போர்ட் பண்ணுறது, இந்த அடி அடிக்கிறியான்னு சொல்லிட்டு அடி வருண் சக்கரவர்த்தி ஓவரில் ஸ்டார்ட் பண்ணதுங்க. நிப்பாட்டுற மாதிரியே இல்லைங்க, சம்பாடி அடிச்சிட்டாரு. ஸோ மேட்ச் போகுது. இந்தியன் ஃபேன்ஸு ஹோப் இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி இருக்குது. ஏன் ஹோப் இருக்குதுன்னா டார்கெட் அதிகம், ரன் ரேட் இன்னும் 12-13 ரெக்கவர்ட் ரன் ரேட்டு. பட் ஏன் ஹோப் இல்லைன்னா ஜேக்கப் பேத்தல், வில் ஜாக்ஸ் நல்லா ஆடிட்டுருக்காங்க. எனிவே அக்சர் பட்டேல் அது மாதிரி ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சிருந்தாரு. இருந்தாலும் அந்த வில் ஜாக்ஸோட கேட்ச் ஒன்று லைனில் பிடிச்சாரு பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராடனரி. ஹேட்ஸ் ஆஃப் டு அக்சர் பட்டேலுங்க, சூப்பர் கேட்ச்சு. அந்த கேட்சை பிடிச்ச பிறகு தாங்க எனக்கு கொஞ்சம் உயிரே வந்துச்சு. இருந்தாலும் அந்த ஜேக்கப் பேத்தல் வெற மாதிரி இல்லை, அடின்னு அடிக்கிறாரு. பட் அகைன் சாம் கரன் வரும்போது எனக்கு கொஞ்சம் தெரியும், உண்மையாக சொல்கிறேன். ரன்ன பால் சாம் கரன் ஆடுற ஆள் டக்குன்னு போக மாட்டார் அடிக்கிறதுக்கு. ஸோ அவர் கொஞ்சம் ரன்ன பால் போனார். ஸோ 18வது ஓவர் பும்ரா வர்றப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆஹா பும்ராவுக்கு 4வது ஓவர் முடியும் போது 18 பால் 45, இந்த மனுஷன் ஒரு 7 ரன் கொடுத்து 8 ரன் கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ 12 பால் 39 இப்போ யாருக்கிட்ட கொடுத்து எப்படி சமாளிக்க போகிறாங்க. ஹர்திக் பாண்டியா நல்லா போட்டு வராங்க. ஹர்திக் பாண்டியா நல்லா நெயில் பண்ணிட்டாருங்க. சில யோக்கர், சில அவர் ட்ரை பண்ண பால்லாம் வந்துச்சு, லைன் பால்லாம் எல்லாம் வந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேட்ச் திலக் வர்மா பிடிச்சாரு சாம் கரன். அதுவும் யோக்கர் பால் தான், பட் அது லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அது நல்லா அடிச்சிட்டாரு சாம் கரன். ஒரு ஃப்ளிக் தான், பட் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருந்தா வெளியே போய் வந்துருக்கும். அது ஏன் தெரில. அது கேட்சாக போன பிறகு தாங்க எனக்கு உயிர் வந்துச்சு. திலக் வர்மாவோட செலிப்ரேஷன் பார்த்தீங்களா? ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி டாட்டா போகுது. 6 பாலுக்கு 30. ஆனால் இந்தியா டீமில் இன்னமும் கொஞ்சம் ஃபேன்ஸ் முதல் கொண்டு இன்னமும் கொஞ்சம் ஹோப் இல்லை. ஏன்னா நிற்கிறது தான் அங்கே பேத்தல். ஸோ ஜேக்கப் பேத்தல் வந்து அங்கே நிற்கிறாரு. பால் யாரும் அடிச்சாலும் பார்த்தா அக்ஷர் பட்டேல் கொடுக்காம சிவம் துபே விட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா பார்த்துக்கலாம், சிவம் துபே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை ஒரு பக்கம் பார்த்துக்கலான்ட்டு இவர் வேறு அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி முடி வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் போகடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் சொல்ல மாட்டேங்க, சிவம் துபே 2-3 யோக்கரை நெயில் பண்ணாருங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா 2 ரன் ஓடிடலான்னு சொல்லிட்டு ஜேக்கப் பேத்தல் முயற்சி பண்ணார். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ராடனரி த்ரோ ஃப்ரம் ஹர்திக் பாண்டியா, ஸ்டெப்புக்கு வரலாம், அது கொஞ்சம் தள்ளி வந்தாலும் அதை சஞ்சு சாம்சன் எக்ஸ்ட்ராடனரி த்ரோ ஃப்ரம் ஹர்திக் பாண்டியா அதை சஞ்சு சாம்சன் கரெக்டாக கரெக்ட் பண்ணி ஓரளவுக்கு தள்ளித்தாலும் சூப்பராக ரன் அவுட்டு. அப்போ ஒரு செலிப்ரேஷன் பார்க்கணும் ஹர்திக் பாண்டியா வந்து எல்லாருட்டும். ஏன்னா அந்தளவுக்கு ஜேக்கப் பேத்தல் பயம் குத்துருந்தாருங்க. இதை நம்ம வந்து ஒத்துக்கணும். ஸோ அதுக்கடுத்து ஃபார்மாலிட்டி தெரியும், அதுக்கடுத்து லூஸ் பால் போடக்கூடாது, தேவையில்லாமல் ட்ரை பண்ணக்கூடாது சொல்லிட்டு இவரும் போட்டு ஆட்ரிக்ஸ் அடித்து 7 ரன் இங்கிலாந்து பார்த்தா கிட்டத்தட்ட 500 ரன் அடித்தாங்க. சிக்ஸர் மழைகளை பொழிஞ்சிருக்காங்க. வான்கடையை பிச்சை குறை சொல்கிறதா, மேபி ஃப்ளாட் ட்ராக் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் பாவங்க, இந்த மாதிரிலாம் பிச்சு கொடுத்தா என்னங்க பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கா மாதிரி 2-3 பிச்சு வேணுங்க. ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு இந்தியாவில், இப்போ என்ன ஆச்சு போங்க. ஸோ அந்த மாதிரி தான் மேட்ச் முடிஞ்சிச்சு. இதில் கண்டிப்பாக நம்ம யாரை பாராட்டினா, ஹேட்ஸ் ஆஃப் டு மெக்கலம், ஹேட்ஸ் ஆஃப் டு இங்கிலாந்து கிரிக்கெட், ஹேட்ஸ் ஆஃப் டு ஜேக்கப் பேத்தல். ஏன்னா மெக்கலம் பேஸ்பால் கிரிக்கெட் ஆட சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காரு. என்ன விக்கெட் போனாலும் சுற்றிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காரு போல், கைவிடாதீங்க நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காரு போல். பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டாங்க, சூப்பராக ஆனா ஜேக்கப் பேத்தல். பும்ரா இல்லைன்னா அந்த டீம் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே லைட்டாக கதி கலங்குது. ஏன்னா அந்தளவுக்கு மேட்ச் இருந்துச்சு. ஸோ சூப்பர். ஹர்ஷ்தீப் சிங்கும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணார். எல்லாமே ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க அந்த பிச்சில். யாராவது ஒரு கை கொடுத்தாதான். பட் இந்த மேட்ச்சில் இந்தியாவுக்கு எது கை கொடுத்துச்சுன்னா பும்ரா மட்டும் இல்லை, அக்ஷர் பட்டேலோட கேட்சாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஃபீல்டிங் ரன் அவுட்டாக இருக்கட்டும், அது மாதிரி எல்லாம் ஒரு கூட்டு முயற்சி தான் இங்கே வந்து கை கொடுத்துச்சு. இன்றைக்கி ஃபீல்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தோம். ஸோ அதை தவிர்த்து என்ன சொல்கிறது, இந்தியா ஃபைனல் போயிடுச்சு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அதாவது இப்போ தான் எக்ஸைட் ஆனேன். அந்த அளவுக்கு நொந்து போயிருந்தேன் மேட்ச் எப்படி போகும் தெரியாமல். ஏன்னா நாங்கள் வந்து ஃபைனல் போகிறோம், நானும் என் ஃப்ரெண்டு ஃபைனல் போகிறோம். ஃபைனலுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சு, அதே மாதிரி மேட்ச்சுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஆனால் ரூம் தான் கிடைக்கல. ரூம் போட்டிருந்தோம், பட் அவங்க கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபைனல் போயிடுச்சு. ரேட்லாம் ட்ரிப்பிள் மடங்கு வைக்க போகிறாங்க. நாங்கள் போயிட்டு பகலில் நடு ரோட்டில் நின்னாலும் சரி, மேட்ச் ஸ்டேடியமில் போய் பார்த்துட்டு வைப் ஆக போகிறோம். ஸோ இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் யார் என்ன நினைக்கிறீங்க அது அப்புறம் பார்ப்போம். இந்த மேட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க, யாரை பாராட்டணும்? கண்டிப்பாக நம்ம ஜேக்கப் பேத்தல் 1 செகண்ட் பாராட்டலாம். சின்ன பையன் சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பருங்க. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் திஸ் பாய்ஸ். இங்கிலாந்து கிரிக்கெட்டை வந்து உள்ளே வராதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க இந்தளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. உண்மையை சொல்கிறேன், இங்கிலாந்து கிரிக்கெட் நம்மளை பயமுறுத்திட்டாங்க, அது உண்மை.
சூப்பர். நான் டயர்டாக இருக்கேன், ஏன்னா மேட்ச் பார்த்தா எல்லாருமே தெரியும் டயர்டாக தான் இருப்போம். பார்க்கலாம், ஃபைனலில் பார்க்குறேன். பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பை.